சாம்சங்லேருந்து கேலக்ஸி M04 அப்படிங்கிற ஒரு என்ட்ரோல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா, மேலும் இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தாராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ பட்ஜெட் ஃபோன் அப்படிங்கிறதுல நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபோனோட பேக் சைட் பிளாஸ்டிக்கில் வருது. ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6.5 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு வாட்டர் ஆப் நாட்ச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து டிஸ்பிளே பிரச்சனை இல்லை. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை மீடியாடெக்கோட ஹீலியோ P35 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக IMG பவர்வியா G8320 அப்படிங்கிற GPU வருது. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 120 ரேங்க் தாண்டி தான் வருது. அதாவது ரொம்ப என்ட்ரி லெவல் ப்ராசர். ஸோ பேசிக்காக 1-2 ஆப்ஸ் வேணால் ரன் பண்ணலாமே தவிர கேம்ஸுக்கோ மல்டி டாஸ்கிங்கோ செட் ஆகாது. மேலும் ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது வந்து டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 12 OSல One UI Core 4.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து 2 வருஷத்துக்கான Android OS அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 30 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படிங்கும்போது 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட்லாம் இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் டியூல் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. Bluetooth 5 மாதிரியான விஷயங்களும் தராங்க. இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட், அதாவது 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து 8499 அப்படிங்கிற விலையில் ஆரம்பமாகுது. இந்த ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓரளவு ப்ரைசிங் வச்சு பார்க்கும்போது ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ஒருவேளை சாம்சங் பிராண்டில் வாங்கணும் 10,000 ரூபாய்க்குள்ள வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். மற்றபடியாக ப்ராசர் கொஞ்சம் பழைய ப்ராசருங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் நமக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.